அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம். மிக நீண்ட நாட்களாக இந்த பதிவை போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் கிடச்சதுக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி, நம்மளுடைய புனித நூல் எது? நான் இதை தாங்க மற்றவங்கக்கிட்ட கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? ராமாயணம்னு சொன்னாங்க. சிலர் மகாபாரதம்னு சொன்னாங்க. சிலர் திருக்குறள்னு சொன்னாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சுத்தம் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு எவ்வளவு அவமானமாக இருந்தது தெரியுங்களா? நம்மளுடைய புனிதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா என்ன மக்கள் நம்ம இப்போ வேற்று மதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அன்றாடம் அவங்க படிக்கிறாங்க. நம்ம அன்றாடம் படிக்கணும். அன்றாடம் படிக்க முடியலன்னா அந்த புனித நூலான நம்மளுடைய அந்த பகவத்கீதையை வாங்கி பூஜை அறையிலையாவது வைங்க. அன்றாடம் எடுத்து ஒரு ஸ்லோகம் படிங்க. சமஸ்கிருதம் கஷ்டமாக இருக்குன்னா அதனுடைய தமிழை பொருள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதையாவது படிங்க. ஒரு பேஜ் இல்லை, ஒரே ஒரு ஸ்லோகம். இதில் நம்ம தெரிஞ்சுக்கல, நம்ம படிக்கலைன்னா என்ன அதனுடைய பயன் என்ன சொல்லுங்கள்? நம்மளாம் என்ன மக்களாக இருக்கிறோம்? அது எனக்கு ரொம்ப நாளாக இதை போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி தான் போட முடிஞ்சுது. நீங்கள் குறைந்தபட்சம் அன்னைக்கு அந்த எடுத்து தொட்டு கையால் தொட்டாவது வணங்குங்க. எப்பேற்பட்ட நூல் நமக்கு கிடச்சிருக்குங்கிறத நீங்களாம் உணர்வீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த பதிலுக்கு பிறகு எல்லோரும் அவங்களுடைய வீட்டில் பகவத்கீதை நம்மளுடைய புனித நூலை வச்சு வணங்குங்க. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.